வணக்கம். ஒரு சைடு வந்து விஜய் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சாரு. 2 வருஷத்துல வந்து அவர் வந்து ஆட்சியில் உட்கார வச்சுட்டோம் அப்படின்னம்னா, ஆட்சி ஆண்டுட்டார் அப்படின்னா, அவருடைய சொன்ன மக்களுக்காக கொடுத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டார் அப்படின்னா, ரெண்டு திராவிட கட்சிகளும் அழிஞ்சிரும். திராவிட கட்சிகள் நமக்குள்ள பங்காளி சண்டை இருக்கலாம். நம்ம வந்து வேற யாரையுமே உள்ள கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. அதுதானே நம்மளோட டீல் அப்படின்னு சொல்லி திமுக, அதிமுக 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. விரைவில் வந்து அதிமுக எம்எல்ஏக்களோட எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. திமுகவோடையும் சரி, திமுக கூட்டணி கட்சிகளோடையும் சரி, இவர் தனியா பேசுறாங்க. 2 பேருமே சேர்ந்து இணைஞ்சு திமுக, அதிமுக 2 கட்சிகளும் இணைந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பரபரப்பாக பேசப்படுது. அதனால தான் கவர்னர் பார்த்தீங்கன்னா 108 113 தொகுதிகளை சீட்டுகளை வச்சுக்கிட்டு அவர் போய் கவர்னர்கிட்ட ஆட்சி அமைக்கிறது கொடுத்தோன்னா மெஜாரிட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் அனுப்பிச்சி விட்றாரு. அப்படின்னா என்ன நடக்க போகுது? விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயத்தில் அதிமுக, திமுக 2 பேர் தரப்புலுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. திமுக தரப்புல பார்த்தீங்கன்னா 59 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதே போல் 47 எம்எல்ஏக்கள் அதிமுக சைடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க 2 பேருமே இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி மேல குறி. எடப்பாடி பழனிசாமிக்காக முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க தயாராகிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. துணை முதலமைச்சராக வந்து உதயநிதி இருக்கட்டும், மீதியை வந்து அமைச்சரவையில் வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நீங்க முதலமைச்சர் பதவியை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, மீதி பதவி முக்கியமான பதவிகள் எல்லாமே திமுக கொடுத்துருங்க, நம்ம 2 பேருமே இணைஞ்சு திராவிட கட்சிகளோட ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில விஜய் வந்து விசிகா, கம்யூனிஸ்ட், இவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க எல்லாத்துட்டையுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. யாருமே ஒரு சரியான ஒரு பதில் சொல்லலை. காங்கிரஸ் மட்டும்தான் டக்குன்னு உடனே வந்துருச்சு. திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் மட்டும் 5 எம்எல்ஏகளோட வந்து விஜய் ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. விசிகா வரல, கம்யூனிஸ்ட் வரல, முஸ்லீம் லீக் வரல, தேமுதிக வரல, இவங்க வரல. அதிமுக கூட்டணியில் இருக்கிற யாருமே அவங்களுமே இன்னும் வந்து விஜய்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தான் திமுகவும் அதிமுகவும் இன்னும் 2-3 நாள்ல பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிக பெரும்பான்மையோட போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. விசிகா தாவேகா விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸ் போய் உடனே போய் ஆதரவு கொடுத்தது வந்து பாஜக மேலிடம் வந்து விரும்பவே இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில விஜய் வந்து மத்திய இதில் ஆளும் தரப்பை உட்கார வைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு 47 இடங்களை வந்து அதிமுக வச்சிருக்கு. நிபந்தனை இல்லாம வெளியே இருந்து கூட ஆதரவு கொடுக்கலாம், அமைச்சரவையில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு, சபாநாயகர் பதவி தரேங்கிறாரு, சில முக்கியமான அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லி இபிஎஸ் தரப்போட டீல் பேசுறாரு. இவர் தான் இங்க வந்து திமுகவோட டீல் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல விஜய்க்கு. ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலை அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பான ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா அதிமுகவில் வந்து கட்சி உடையிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சூழ்நிலைகளை விஜய் தரப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளவு நாள் தான் எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கிட்டே இருக்க முடியும்? இந்த முறை கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம், திமுக எதிர்ப்போட்டுகள் நமக்கு தான் வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா தோத்து 3வது இடத்துக்கு போய் நிற்கிறாரு. 3வது இடத்துல நிற்கிறவர் வந்து எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? திமுகவோட கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா பீகார்ல நடந்திருக்கு. லல்லு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் எதிரும் புதிருமா இருந்தாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து இணைஞ்சு ஆட்சி அமைச்சாங்கல்ல. அதே போல ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன, நம்ம வந்து முதலமைச்சர் ஆகணும், அவ்வளவுதான், நம்ம முதலமைச்சர் ஆகிக்குவோம், துணை முதலமைச்சரை உதயநிதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. எதிர்காலத்துல திமுக, அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியுது. ஏன்னா புதிரமாக இருந்த கட்சி 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி அமைச்ச கட்சி. இப்போ 2 கட்சி இணைஞ்சு ஒரு கட்சிக்கு மாற்றா வர்றாங்கன்னா விஜய் எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தனி மெஜாரிட்டி இல்லை. அதனால பாத்தீங்கன்னா சிலர் என்ன சொல்றாங்கன்னா திரும்பவும் தேர்தல் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரும்பவும் தேர்தல் வச்சு தனி மெஜாரிட்டியில விஜய் வந்தாரு அப்படின்னா அது ஏத்துக்கலாம். இப்படி வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இது வந்து ஒரு பேர அரசியல உருவாகும். நிம்மதியா வந்து அவரால் செய்ய முடியாது. ஏன்னா அவர் நிறைய அறிவிப்புகள் விட்டுருக்கிறாரு. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் சொல்லியிருக்கிறாரு. பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவச பயணம்னு வேற சொல்லியிருக்கிறாரு. திருமணத்தின் போது 8 கிராம் தங்கமும் பட்டுப்புடவையும் தரேன், மாமன் சீரு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. மூத்த குடிமக்களுக்கு மாசம் 3000 ரூபாய் தரேன் இருக்காரு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் தரேன் இருக்காரு. 5 ஏக்கர் வரைக்கும் முழு விவசாய கடன் தள்ளுபடிங்கிறாரு. அதுக்கு மேல 50% தள்ளுபடிங்கிறாரு. பெண்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வட்டியில்லா கடன் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டங்களுக்கு வந்து அவர் மத்திய அரசோட உதவி தேவை.
இப்போ காங்கிரஸ் போய் அங்கே போய் கூட்டணிக்குள்ளே உட்கார்ந்த பிறகு எப்படி வந்து மத்திய அரசு விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க? விஜய்க்கு ஆதரவு கொடுக்க முடியாது. அதனால தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கவர்னர் மூலமாக ஒரு தடுத்து ஒரு கேட்டை போட்டு நிப்பாட்டி நீ மெஜாரிட்டிக்கான ஆளை கூட்டிகிட்டு வாப்பானாரு. எப்பயுமே கவர்னர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து இப்போ மெஜாரிட்டியில் இவங்க தான் இருக்கிறாங்க, தனிப்பெரும்பான்மையில் விஜய் தான் இருக்கிறாரு. அவர் கூப்பிட்டு வச்சு அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சட்டமன்றத்தில் ஒரு 2 வாரம் டைம் கொடுத்தா அதில் நிரூபிங்க, உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இதுதான் வழக்கம், இதுதான் நடைமுறை. இப்போ வந்து பாஜக என்ன செய்யுது, கவர்னரை வந்து அழுத்தம் கொடுத்து இப்படி விஜய்க்கு இப்படி ஒரு சிக்கலை உருவாக்குறாங்க. விஜய் வந்து இப்போ அதிமுக எம்எல்ஏக்களோட பேச்சுவார்த்தை செங்கோட்டையன் மூலமாக அது அர்ஜுனா மூலமாக பேசிட்டு இருக்காங்க. முதல் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், லீமா ரோஸ் வந்து தாவேகா சைடு தாவிடுவாங்க. தாவேகா சைடு தாவறாங்க இல்லையோ, அவங்க மூலமாக ஒரு 10-15 எம்எல்ஏக்களை வந்து காலி பண்றது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மாறினாங்க அப்படின்னா 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் மாறினாதான் கட்சி தாவல் சட்டம் பாயாது. ஆனா வந்து 10 எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்கள் இப்படி பாயிறாங்க அப்படின்னா 47 எம்எல்ஏக்கள்ல கண்டிப்பா அவங்க மேல கட்சி தாவல் சட்டம் பாயும், அவங்களுடைய எம்எல்ஏ பதவியெல்லாம் பறிச்சிருவாங்க. அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்தா அதை வந்து ஆதரிச்சுட்டு டக்குன்னு நம்ம வந்து ராஜினாமா பண்ணிட்டு திரும்பவும் இடைத்தேர்தலில் சந்திச்சு இடைத்தேர்தலில் வந்து தாவேக சார்பாகவே நம்ம போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. சிலர் வந்து அவங்க பேரம் பேசுறாங்க. பேரத்தில் வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இந்த தரப்புல வந்து ஒரு யோசனை வச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம வந்து எதிர்கட்சியாகவும் இல்லை, எதிர்கட்சியாக இருந்தோம், எதிர்கட்சியாக இருந்த போது கூட திமுகவோட ஒரு டையை போட்டோம். திமுக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. நம்ம வந்து சில கான்ட்ராக்டுகளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தொழில்களை வந்து அப்படியே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தாவேகா எப்படி செயல்பட போகுதுன்னு தெரியல, தாவேகாவோட செயல்பாடுகள் என்னன்னு தெரியல, தாவேகாவோட நம்ம எப்படி அணுகிறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவேகாவோட நம்ம அனுசரித்து போயிடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நம்ம அமைச்சராகவும் ஆயிடலாம், 2வது நம்ம சொல்றத அங்கே கேட்கலாம், செங்கோட்டை நம்மால் தான் அங்கே உள்ள இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட பேசிக்கலாம், எல்லாம் பேசி விஜயோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம், விஜய் பாஸ்கர், எஸ்பி வேலுமணி இந்த தரப்பு ஒரு சைடு யோசிக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நைட்டு ஆலோசனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயம், திமுக அதிமுக 2 பேருமே கூட்டணி அமைச்சு தனி பெரும்பான்மையில் நம்ம ஆட்சி அமைச்சுக்கலாம், நீங்கள் முதலமைச்சர் பதவியை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அது துணை முதலமைச்சர் பதவியை மட்டும் உதயநிதிக்கு கொடுத்துருங்க, அமைச்சர் பதவியில் முக்கியமான அமைச்சர் பதவிகளை வந்து எங்கள் ஆட்களுக்கு திமுக கொடுங்க, மற்றபடி வந்து நம்ம ஒற்றுமையாக செயல்படுவோம், வேற யாருமே தமிழ்நாட்டுக்குள்ள ஆள விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுக அதிமுகக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக பரவிட்டு இருக்கு. இந்த கருத்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா விஜயை வந்து இனிமே எதிர்காலத்தில் அழிக்கவே முடியாது. விஜய் எப்பயுமே மாஸ் ஹீரோவாக தான் இருப்பார், தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆள்வார் அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி 2 பேருமே தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சிகளை விஜய் வேணாம், என்னால் ஆட்சி அமைக்க முடியாது, எனக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில தான் திமுக வந்து ஆட்சி அமைக்க வரீங்களான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அதிமுக கூப்பிட முடியும். ஆனால் கவர்னர் இன்னைக்கு பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து தனி மெஜாரிட்டி நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்க, 118 எம்எல்ஏகளோட ஆதரவு காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா பின்னணியில் பாஜக இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக நம்பப்படுது. 2வது திமுக அதிமுக எல்லாமே சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது திமுக பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி, முதலமைச்சர் அந்த ஸ்டாலினும் சரி 16 அமைச்சர்களும் தோக்குறதுக்கு வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக மக்கள் மத்தியில் பரவச்சு. அந்த விஷயத்தினால தான் வந்து திமுக தோத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வாரிசு அரசியல் இந்த ட்ரம் அப்படியே கொஞ்சம் டல் பண்ண வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேருவை வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்னென்னவோ நடக்குது, எதுவும் நடக்கும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு கூட்டணி ஆட்சி அமைப்பாங்களா, அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியில் மட்டும்தான் கவனம் இருக்குது. கட்சி என்ன ஆகுது ஏதாவது எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவருடைய இந்த கனவுக்காக நம்மளுடைய கட்சியோட எதிர்கால எண்ணங்களை சிதைச்சிடக்கூடாது. திமுக வந்து ஒரு தீய சக்தின்னு விஜய் சொன்ன ஒரு காரணத்தினால தான் மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்ல தவறிய வார்த்தை, எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை விஜய் பயன்படுத்தினாரு, எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தவே இல்லை. இப்போ திமுக அதிமுக கூட்டணி வச்சு கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.